சித்தப்பா பொண்ணுக்கு வந்து மூக்கில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மயக்க ஊசி போட்டுருக்காங்க. மயக்க ஊசி போட்டு இன்னைக்கு காலைல வரையுமே அவங்களுக்கு வந்து 3 மணி வரையுமே மயக்கம் தெரியவே இல்லை. அந்த மயக்கத்திலே இருந்தாங்க. காலையில் 5 மணிக்கு வந்து கூப்பிட்டு வந்து இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டோம்னா வந்து டோஸ் நாங்கள் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டோம், அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, அதனால இறந்துருச்சுன்னு எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனே பண்ணுறாங்க. கேட்டால் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்கணும். அவங்க நாங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் போட்டாலும் மதுரையிலேருந்து தான் எங்களுக்கு இங்கே வருவாங்க, அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி தான் ரிப்போர்ட் வரும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. காலையிலே கூப்பிட்டு வந்து நீங்கள் பாடியை கேஷுவலாக வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்க முடியாது, என்ன ஏதுன்னு ரீசன் தெரிஞ்சாதான் நாங்கள் அடுத்த விஷயத்தை செய்வோம்னு சொன்னதுக்கு, இல்லை முடியாது, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க் பண்ணனா அவ்வளோ நர்ஸ் இருந்தாங்க. எல்லா நர்ஸையும் ஹாஸ்டல் வச்சு பூட்டியிருக்காங்க. நீங்கள் ஹாஸ்டலில் வேணால் போய் திறந்து விட்டுட்டு ஹாஸ்டல் மட்டும் கேளுங்க, எங்களை எதுவுமே கேட்காது. அங்கே ஒர்க் பண்ணவங்களை மட்டும் கேளுங்க, அவங்க உண்மையாக சொல்லுவாங்க. தயவு செய்து எங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லணும். ஒரு கவர்மெண்ட் அதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போனாலும் சரி எங்களில் ஒருவர் வந்து தான் வந்து மார்ஜரியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் யார்கிட்ட கேட்குறது? என் பேர் பாலகிருஷ்ணன் சார்.